என்னதான் கை நெறைய அடுக்கடுக்கா வளையல் அடுக்கிக்கிட்டாலும், அந்த கியூட்டான, சிம்பிளான பிரேஸ்லெட்டுங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கடை தெரு. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது குரோம்பேட் போத்தி ஸ்வர்ண மஹாலுக்கு. ஜஸ்ட் 2 கிராம்லேருந்து வரக்கூடிய பியூட்டிஃபுல்லான கோல்டு பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். எக்கச்சக்கமான வெரைட்டிஸ், லிட்ரலி நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன். கூடவே உங்க ஷாப்ல இருக்கக்கூடிய கோல்ட் சேவிங் ஸ்கீம் பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கடை தெரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப பட்ஜெட்ல வரக்கூடிய ஜஸ்ட் 2 கிராம்ஸ்லேருந்து வரக்கூடிய பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டைலா வரக்கூடியது, சிம்பிளா இருக்கக்கூடியது, 22 கேரட் தான். அண்ட் இது வந்து அப்ராக்சிமேட்டா 2 கிராம்ஸ், 2, 2.1, 2.5 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கக்கூடியது. லாஸ்ட் ஒன் மட்டும் 3 கிராம்ஸ்ல வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அழகா சாம்ஸ் பிரேஸ்லெட் பிடிக்கும், பட்ஜெட்ல வேணும்னா நீங்க இந்த டைப் செலக்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே பெரியவங்களுடைய பிரேஸ்லெட் தான். ஸோ இந்த 2 கிராம் பிரேஸ்லெட்டை நான் உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ரொம்ப அழகா பட்டர்ஃப்ளை எல்லாம் வச்சு அதுலேயும் ரோடியம் பாலிஷ் கொடுத்துருந்தாங்க. அந்த பர்டிகுலர் பட்டர்ஃப்ளை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கு அடுத்தது 2 to 3 கிராம்ஸ்குள்ள இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். ஸோ 2 to 3 கிராம்ஸ், இது மட்டும் 4 கிராம்ஸ் வருது. சாம்ஸ் ஹேங்கிங்கோட இருக்கு. ஸோ எத்தனை பேருக்கு சாம்ஸ் பிரேஸ்லெட்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு பர்சனலா சாம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஹேங்கிங்ஸோடைய டிசைன்ஸுமே ரொம்ப யூனிக்காக இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது இது வந்து 4 கிராம்ஸ் கிட்டக்க வருது. ரோடியம் பாலிஷ் இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸுமே இருக்கு நமக்கு. மீதியெல்லாம் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 3 கிராம்ஸ் வரும். அண்ட் இந்த லாஸ்ட் ஒன் மட்டும் 5 கிராம்ஸ்ல ரொம்ப அழகா இருந்தது. அந்த ரோடியம் பாலிஷ் கொடுக்கறதுனால இந்த மாதிரியான சிம்பிளான பிரேஸ்லெட் கூட கொஞ்சம் ஸ்டைலிஷா மாறுதுன்னு நான் ஃபீல் பண்றேன். அடுத்தது அப்ராக்சிமேட்டா 4 கிராம்ஸ்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன். நான் அப்ராக்சிமேட்னு எப்போ மென்ஷன் பண்ணாலும் அது ஒன்று 3.9 இல்லை 4.2, 4.3 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கக்கூடியது. நான் ஏன் மில்லி கிராம்ஸையும் நீங்கள் கணக்கு பண்ணணும்னு சொல்கிறேன்னா, இப்போ 1 கிராமுடைய விலை உங்களுக்கு 5700 அந்த மாதிரி இருந்ததுன்னா, உங்களுக்கு மில்லிகிராம் அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு மில்லிகிராமும் கவுண்ட் ஆகும். அதனால தான் பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிற மில்லிகிராமையும் நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே பெட்டராக இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு 4 கிராம்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். கேஸ்டிங் பிரேஸ்லெட் டைப்ல வருது. ஸோ கேஸ்டிங் அப்படிங்கும் போது கண்டிப்பா அது வந்து ரொம்ப டியூரபிளா இருக்கும். அரை சவரனுங்கும் போது ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதே சமயத்துல நமக்கு ரொம்ப சிம்பிளா நீட்டா இருக்கும் கையில. அதுக்கு அடுத்து பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் வரக்கூடியது. மோஸ்ட்லி இந்த அரை சவரன் ரேஞ்சில் இருக்கு. இதுவும் ஸ்டைலாக இருக்கக்கூடியது. மிடில் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேஸ்லெட், ஒரு சின்ன ஒரு டிசைன் தான். பட் அது கையில் வேர் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஒரு எலிவேட்டடாக காட்டும் அண்ட் எலகண்ட் லுக்கு கொடுக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஜென்ரலாகவே பிரேஸ்லெட்ஸ் விரும்புகிறவங்க ரொம்ப மினிமலிஸ்டிக்கான பர்சனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு பிரேஸ்லெட் ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே 4 கிராம்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். ஸோ அரை சவரன்ல பால் பிரேஸ்லெட்ஸ் தான் இது எல்லாமே. இது வந்து ட்ரெடிஷ்னல் செயின் டைப்ல வரக்கூடியது. லைக் நம்ம நெக்ல வேர் பண்ணக்கூடிய ஷார்ட் செயின்ல எப்படி இந்த மாதிரி பால்ஸ்லாம் வருமோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு பிரேஸ்லெட் தான் இது. அதுக்கு அடுத்தது அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது 4 கிராம்ல வரக்கூடியது. ஸோ அட்ஜஸ்டபிள் அப்படிங்கும் போது நமக்கு லென்த் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. நம்மளுடைய லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வேர் பண்ணிக்கலாம். ஒரு நாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு மூவ் பண்ணி அழகா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரேஸ்லெட்ஸ் நமக்கு 4 to 8 கிராம்ஸ்குள்ள காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப மெல்லிசா இருந்தால் கொஞ்சம் 4 கிராம்ஸும், கொஞ்சம் திக்காக இருந்தால் 8 கிராம்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு சிமிலர் பேட்டர்ன் தான். அதுக்கு அடுத்தது 1 சவரன்ல வரக்கூடிய அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட்ஸ். இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஆன்டிக் ஃபினிஷ்ல இருந்தது. ஸோ உங்களுக்கு ஆன்டிக் ஃபினிஷ்ல பிரேஸ்லெட் வேணும், அதுவும் ரொம்ப பட்ஜெட்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாமே அகைன் அட்ஜஸ்டபிள் அப்படிங்கிறதுனால யார் வேணும்னாலும் வேர் பண்ணிக்கலாம். ஸ்லிம்மா இருக்கவங்களும் சரி, இல்லை கொஞ்சம் வந்து கை கொஞ்சம் திக்கா இருக்கிறவங்க அந்த மாதிரி கூட வேர் பண்ணிக்கலாம். அவங்க அவங்களுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வேர் பண்ண முடியுங்கிறது கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரேஸ்லெட்ஸ்லாம் தாராளமாக நீங்கள் கிஃப்டிங் ஆப்ஷனுக்கு கூட சூஸ் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் வந்து யாருக்காவது கல்யாணத்துக்கோ இல்லை ஒரு அக்கேஷனுக்கோ கிஃப்ட் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேஷன்ஸ்க்குன்னு நினச்சிங்கன்னா, அப்போ இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ஐட்டம்ஸ் எப்போ வாங்கி கொடுத்தாலுமே அது அவங்களால ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். வேற ஃபிக்ஸட் லென்த், ஃபிக்ஸட் டிசைனில் இருக்கக்கூடியதுனா அது எப்போவுமே நமக்கு சைஸ் வந்து ப்ராப்ளம் இருக்கும். பட் பேங்கில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் இதில் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரோம்பேட் போத்தி ஸ்வர்ண மஹாலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது நீங்களே அதை கமெண்ட்ல சொல்லுவீங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே மயில் பிரேஸ்லெட்ஸ். மயில் பிரேஸ்லெட்ஸ்லயே அவ்வளோ அழகான டிசைன்ஸ் அண்ட் பீகாக் டிசைன்ஸ்ல குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்கு. ஸ்டோன் வெயிட்டை கோல்டு வெயிட்லேருந்து லெஸ் பண்றாங்க. ஸ்டோன்ஸ்க்கான காஸ்ட் உங்களுக்கு செப்பரேட்டா வரும். இதெல்லாமே சிர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க.
அதுக்கு அடுத்தது அப்ராக்ஸிமேட்டா ஒரு சவரனுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இது. 6 to 8 கிராம்ஸ். 3/4 சவரன்லேருந்து 1 சவரனுக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் ட்ரெடிஷனல் டைப்ல வரக்கூடியது. பாம்பே டைப்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்ல ஹார்டின் அண்ட் ஃப்ளார் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் தான் இது எல்லாமே. உங்களுக்கு இது கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கும். அண்ட் அந்த லுக் வந்து கண்டிப்பா ட்ரெடிஷனலா இருக்கும். ஒரு மேரேஜ்க்கு எதுக்காவது நீங்க வாங்குறீங்கன்னா கண்டிப்பா அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக் நீங்க அக்கேஷனுக்கு போடணும்ட்டு இல்ல. பட் இந்த மாதிரி இதெல்லாம் ஃபங்ஷனல் யூஸ்க்கு நல்லா இருக்கும். லைக் முதல்ல பார்த்ததெல்லாம் கொஞ்சம் ஸ்டைலா இருக்கும் இல்லையா? அதனால இதுக்கு முன்னாடி பார்த்தது உங்களுக்கு ட்ரெடிஷனலா இருக்கும். இப்போ நம்ம பிளாக் பீட்ஸ் பிரேஸ்லெட் எல்லாமே பார்த்தலாம். பிளாக் பீட்ஸ் பிரேஸ்லெட்லாம் உங்களுக்கு ஒரு 2 1/2 3 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எஸ்பெஷலி இந்த சார்ம் ஹேங்கிங்ஸ் வந்து எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிளாக் பீட்ஸ் கலெக்ஷன்ஸ்ல அங்கங்க பிளாக் பீட்ஸ் நிறைய இருக்கிற மாதிரியும் வாங்கிக்கலாம். இல்ல பிளாக் பீட்ஸ் கம்மியா கோல்ட் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரியும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோடைய வெயிட் அகைன் கோல்ட் வெயிட்லேருந்து லெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பிளாக் பீட்ஸ் டைப்ல வரக்கூடியது. அதுக்கு அடுத்ததும் பிளாக் பீட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் அட்ஜஸ்டபிள் டைப்ல ஒரு பிரேஸ்லெட் ஹேங் பண்ணியிருக்காங்க ஃபுல் கோல்ட்ல. ஸோ அதுக்கு அடுத்தது அகைன் உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் பீட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான். கொஞ்சம் பெரிய பெரிய பீட்ஸ் லைக் ரொம்ப ரொம்ப குட்டி பீட்ஸ்னாலும் இருக்கு. கொஞ்சம் அடுத்த சைஸ்னாலும் நமக்கு அவைலபிளா இருக்கு. இது எல்லாமே 1/2லேருந்து 3/4 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். ஸோ கிட்டத்தட்ட சிமிலர் டைப் பால் டைப்ல வரக்கூடியது. பட் நான் சொன்ன மாதிரி கோல்டு நிறைய வேணுமா, பீட்ஸ் நிறைய வேணுமா நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ரோடியம் பாலிஷ் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ். ரோடியம் பாலிஷ்லயே உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து மிடில்ல இந்த பேட்டர்ன் ரொம்பவே அழகா இருந்தது. இது பால் டைப்ல வரக்கூடியது. பால் டைப்ல வரக்கூடியதுல அகைன் உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய பால்ஸா இது வந்து கம்ப்ளீட்டா லுக்கே பயங்கர ஷைனா இருக்கிற மாதிரி இருந்தது. இதுவுமே உங்களுக்கு 916 ஹால்மார்க் பதிச்ச கோல்ட் ஜுவல்லரி தான். பட் அந்த பாலிஷ் மட்டும் உங்களுக்கு ரோடியம் பாலிஷ். இந்த ஸ்கொயருமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நான் போத்தீஸ் ஸ்வர்ண மஹால்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குன்ட்டு ஃபீல் பண்ணேன். நீங்க ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கீங்களா? விசிட் பண்ணியிருந்தா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன? நீங்க இங்க இருக்க கலெக்ஷன்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ நம்ம 3.4 கிராம்ஸ்ல பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி பேட்டர்ன் கிட்டத்தட்ட டர்க்கி பேட்டர்ன் மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெயிட் ரேஞ்சஸ்ல இருக்கும். வெயிட் எல்லாத்தையும் நான் ஸ்க்ரீன்ல மென்ஷன் பண்ணிக்கிட்டே வரேன். இந்த டர்க்கி இல்லைனா துபாய் பேட்டர்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் எப்பவுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல உங்களுக்கு ஸ்டோன்ஸே இருக்காது. ஆனா ரோடியம் பாலிஷ் கொடுத்துருப்பாங்க சிலதுல. ஸோ பார்க்கறதுக்கு பயங்கர ஷைனிங்காகவும் ஸ்டோன் இருக்கிற மாதிரி கிளிட்டர் ஆகும். அதுக்கு அடுத்தது என்னுடைய ஃபேவரட் சார்ம்ஸ் பிரேஸ்லெட் தான் பார்த்துட்டு இருக்கோம். 6.3 கிராம்ஸ்ல சார்ம்ஸ் பிரேஸ்லெட்லேயே நிறைய டிசைன்ஸ் இருக்கு. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே வரேன். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டான பிரேஸ்லெட் பார்க்க போறோம். என்னன்னு கேக்குறீங்களா? இது ஈவில்ஸ் ஐ பிரேஸ்லெட் தான். ஸோ ஈவில்ஸ் ஐ பிரேஸ்லெட் நம்ம வந்து ஜஸ்ட் ஃபேன்சிலலாம் நிறைய பார்த்துருப்போம். இது கோல்டுலயே வருது. அண்ட் சொன்ன மாதிரி அந்த நடுவில் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு அந்த ஈவில்ஸ் ஐ டிசைன்ல ஒரு பீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதோடைய வெயிட் நமக்கு கோல்டு வெயிட்லேருந்து லெஸ் ஆயிடும். ஸோ சாம் மாதிரி ஒரு ஹேங்கிங்கும் கொடுத்துருக்காங்க. இல்லைனா ஒரு ஸ்டோன் மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கலெக்ஷன்ஸுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்ச்லயுமே அவைலபிளா இருக்கு. இது இப்போ ட்ரெண்ட்ல இருக்கக்கூடியதுன்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் ஈவில்ஸ் ஐ பிரேஸ்லெட், அந்த செயின்ல பெண்டன்ட், இயர்ரிங் இந்த மாதிரி எல்லாம் ப்ரிஃபர் பண்ணி போடுறாங்க. ஸோ எனக்குமே இது பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கு அடுத்தது 8 கிராம்ல வரக்கூடிய பால் ட்ரெடிஷ்னல் டைப் பிரேஸ்லெட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கக்கூடியது அண்ட் ஒரு சவரன்ல வரக்கூடியது. ஸோ இதில் அங்கங்க உங்களுக்கு பால் தள்ளி தள்ளியும் வரும். இல்லைனா ஒன்னா அப்படியே மிடில் மட்டும் ஒரு பெண்டன்ட் மாதிரி மொத்தமா பால். அதுக்கு அடுத்தது 6 கிராம்ல வரக்கூடிய பால் பிரேஸ்லெட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெயிட் ரேஞ்சில் நமக்கு பால் பிரேஸ்லெட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் 4 கிராம்ஸ்லேருந்து கூட அவைலபிளா இருக்கு. நான் உங்களுக்கு அடுத்து காமிக்கிறேன். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4லேருந்து 12 கிராம்ஸ்குள்ள வரக்கூடிய டெய்லி வேர் பால் பிரேஸ்லெட்ஸ் தான். குட்டி குட்டியா செயின் ஃபுல்லாவுமே கூட பால் இருக்கிற மாதிரியான டிசைன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது செயின் வந்து பிளெயினா வரும், நடுவுல மட்டும் பால் இருக்கிற மாதிரி. இது வந்து ஃபுல்லாவே பால், அதாவது மிடில் பெரிய பால் ஆரம்பிச்சு 2 சைட்லயும் குட்டி குட்டி பாலா அரேஞ்ச் ஆயிட்டு வரும். இது லாஸ்ட் ட்ரீல இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த 8லேருந்து 12 கிராம்ஸ்குள்ள இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வரும். அண்ட் அது வந்து டபுள் லைனா வருது.
அதுக்கடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது கொஞ்சம் டிஃப்ரெண்டான பிரேஸ்லெட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு பிரேஸ்லெட் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் அவைலபிளா இருக்கு. நான் சொன்ன மாதிரி அதுலயே இது ஃபிளார் பேட்டர்ன்ல ஃபுல்லாவே இருக்கிற மாதிரி, பட் கொஞ்சம் வேரியேஷன் ஒரு பிரேஸ்லெட்டுக்கும் இன்னொரு பிரேஸ்லெட்டுக்கும் இருக்கு. இத பார்க்கும்போது போத் ட்ரெடிஷனல் ஆஸ் வெல் அஸ் ஃபேன்சி ரெண்டுத்துக்குமே வேர் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கு அடுத்த ட்ரேல நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது நவரத்னா பிரேஸ்லெட் தான். இது நவரத்னம், ஒரிஜினல் நவரத்னம். ஸோ அந்த ஸ்டோன்ஸ் உடைய வெயிட்லெஸ் சைடும் உங்களுக்கு ஒயிட் கலர்ல வர்றது மட்டும் டைமண்ட் கிடையாது, ஜிர்கான் ஸ்டோன்ஸ் தான். பட் மற்ற ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ் தான். ஸோ அதனால உங்களுக்கு அதுக்கான காஸ்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். அந்த ஒரிஜினல் நவரத்னம்க்கு என்ன பிரைஸ் வருதோ அது இருக்கும். இதோடைய வெயிட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 2லேருந்து 2.5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய டிசைன்ஸ் தான். இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு அழகான சட்டிலான ஒரு எத்னிக் லுக்கை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. சில பேருக்கு இந்த மாதிரி நவரத்னம் பிரேஸ்லெட் டெய்லி வேர் பண்றதுனா ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் பிடிக்குமா அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஸ்கிரீன்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம போத்தி ஸ்வர்ண மஹால்ல ஸ்வர்ண லாபம்னு ஒரு கோல்ட் சேவிங் ஸ்கீம் இருக்கு. இந்த சூப்பர் ஃபிளெக்ஸி கோல்ட் சேவிங் ஸ்கீமை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது 9 மந்த் ஸ்கீம். இந்த 9 மந்த் ஸ்கீம்ல நம்ம மாசம் மாசம் கட்டிக்கிட்டே வர அமௌண்டாகவும் ஆட் ஆகும், கிராம்ஸாகவும் ஆட் ஆகும். 9 மந்த்ஸ் முடிவில் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நம்ம ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போறோம்ட்டு. இதுல நமக்கு பெனிஃபிட்டா கிடைக்க போகுது என்னன்னா, சேதாரத்துல எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து ஃபிளாட் 50% நமக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. அண்ட் நீங்க இதுல தங்க நகை மட்டும் தான் வாங்கணும்ட்டு அவசியம் இல்லை. நீங்க வைரம், அன்கட் வைரம், அதுக்கப்புறம் பிளாட்டினம், சில்வர் ஆர்டிகல்ஸ்னு உங்களுக்கு தேவையானதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம்ல நீங்க 1000 ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி கட்டிக்கிட்டே வரலாம். அதே மாதிரி உங்களுக்கு 6th மந்த்ல இருந்தே பெனிஃபிட்ஸ் உண்டு. 6th மந்த், 7th மந்த், 8th மந்த், 9th மந்த்னு நீங்க 6th மந்த் எடுக்கும்போது 6% வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ்ல டிஸ்கவுண்ட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வேஸ்டேஜ் வந்து 20% அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு 6% வந்து ஆஃப் கொடுப்பாங்க. இதே நீங்க 9 மந்த்ஸ் மொத்தமா முடிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு அப்படியே 10%, 50% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து எடுப்பாங்க. ஸோ நீங்க எடுக்கக்கூடிய ஜுவல்லரியில எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்கோ அதுல இருந்து நமக்கு 50% வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கீம் பிடிச்சிருக்கு, நீங்களே ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நேரில் ஷாப்புக்கு விசிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க மாசம் மாசம் கட்டக்கூடிய தவணை தொகையை ஆன்லைன் மூலமா கூட செலுத்திக்கிட்டே வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோல்ட் சேவிங் ஸ்கீம் பத்தி பார்க்கும்போது ஸ்க்ரீன்ல நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்போம். அதோடைய வெயிட் எல்லாம் நான் ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணிக்கிட்டே வந்தேன். ஸோ அடுத்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டர்க்கி பேட்டர்ன்ல வரக்கூடிய கலெக்ஷன் தான். டர்க்கி அண்ட் துபாய் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்காது, ஆனால் ஸ்டைலிஷா இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்டான டிசைன்ஸா உங்களுக்கு ஒரு சட்டிலான லுக்ல கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது அகைன் உங்களுக்கு ஸ்டைலான கலெக்ஷன்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அதில் வந்து வைட் வெரைட்டி ஆஃப் சாய்ஸஸும் அவைலபிளாக இருக்கும், வெயிட் ரேஞ்சும் இருக்கும். பட் நீங்கள் டெய்லி வேருக்கு போறீங்கன்னா மினிமம் உங்களுக்கு ஒரு 3/4 சவரன்ல எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுவேன். பட் உங்களுடைய சாய்ஸை பொறுத்து, லைக் பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஷாப்பில் ஒரு தரம் கேட்டுக்கோங்க, இதை நீங்கள் டெய்லி வேர் பண்ண முடியுமா இந்த வெயிட் ரேஞ்சு அப்படிங்கிறது. நீங்கள் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு சவரன் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுவேன், ஏன்னா கையில் வேர் பண்ணுறது அப்படிங்கிறதுனால. அடுத்தது நம்ம ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு பாம்பே, கொல்கத்தா அந்த மாதிரி பேட்டர்ன்ல வரக்கூடியது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு அந்த ஆன்டிக்ல வரக்கூடிய அந்த மிடில் பார்ட் மட்டும் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு பிரேஸ்லெட் தான் இது. வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 5 for 5 அப்படின்ட்டு இவங்க ஷாப்ல ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு கான்செப்ட் ஒன்று வச்சிருக்காங்கல்ல. ஸோ அதுல இருக்கக்கூடிய ஒரு சில கலெக்ஷன்ஸ் தான் இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 5 சவரனுக்கு 5 ஜுவல்லரி, உங்களுக்கு நெக்லஸ், இயர் ரிங், பிரேஸ்லெட், அப்புறம் பேங்கிள் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அதுல இருக்கக்கூடிய ஒரு சில கலெக்ஷன்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி செட்டா எடுக்க விருப்பம் இல்லை, இண்டிவிஜுவலா எடுக்கணும்னா கூட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து அதுல இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுனால இந்த மாதிரி தனியாவும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆன்டிக் பீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். லைட் வெயிட்ல அதே ஒரு எத்னிக்கான கலெக்ஷன்ஸா எனக்கு தோணுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கடைத்தெரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க குரோம்பேட் போத்தி ஸ்வர்ண மஹாலுக்கு விசிட் பண்ணி ஜுவல்லரிஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கடைத்தெரு சேனல் சப்ஸ்கிரைபருங்கிறத மென்ஷன் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.